35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. மேகதாது விவகாரம் தொடர்பாக சட்ட நடவடிக்கைக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சட்ட நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க முதலமைச்சர் தரப்பிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பாக ஏற்கனவே காங்கிரஸ் கண்டனத்தை பதிவு செய்திருந்தது. அடுத்தபடியாக சிபிஐ இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணும், ஆலோசிக்கணும் அப்படின்ற பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருந்தாங்க. இப்ப அடுத்தபடியாக தமிழக அரசு தரப்பிலிருந்து ஒரு உத்தரவு வெளியாகி இருக்கிறது. மேகதாது விவகாரம் தொடர்பாக சட்ட நடவடிக்கைகளை விரைவா எடுக்கணும்னு முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்காரு. இதனுடைய விவரங்களை பார்க்கிறோம். மேகதாது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். முதலமைச்சர் உத்தரவு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசால துணை முதலமைச்சர் மூலமாக பூமி பூஜை நடத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் இது தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் மிக முக்கிய ஆலோசனை கூட்டத்தொன்றை நடத்தியிருந்தார். இந்த கூட்டத்தின் அடிப்படையில தொடர் சட்ட போராட்டங்களை, வலுவான சட்ட போராட்டங்களை மேற்கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையில காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை தொடர்பாக உத்தேசிக்கப்பட்டுள்ள பூமி பூஜை நிகழ்வை தொடர்ந்து தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டிடவும், விவசாயிகளின் நலனை காத்திடவும் காவிரி நதிநீர் வல்லுநர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் விரிவான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது என்றும், திட்டத்தை எதிர்த்து 30/11/2018 மற்றும் 7/6/2022 ஆகிய தேதிகள்ல தமிழ்நாடு அரசால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும், மேகதாது அணையுடன் தொடர்புடைய வழக்கில் 13/11/2025 அன்று விசாரித்த மாண்புமை உச்சநீதிமன்றம் மேகதாது அணை திட்டத்திற்கு எவ்வித அனுமதியும் அளிக்கவில்லை என்று, திட்டம் தொடக்க நிலையில் தான் உள்ளது என்றும், திட்டம் மாண்புமை உச்சநீதிமன்ற முந்தைய தீர்ப்புக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை நிபுணர்கள் அடங்கிய மத்திய நீர்வள குழுமம் தான் தீர்மானிக்க முடியும் என்றும் தெரிவித்து இவ்வழக்குகளை முடித்து வைப்பதாக உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அன்றே வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசால் சீராய்வு மனு என்பது 11/12/2025 தேதியில தாக்கல் செய்யப்பட்டது. அச்சீராய்வு மனு முந்தைய ஆட்சி காலத்தில் மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் உள் விசாரணை நடைபெற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு தற்சமயம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மேற்கண்ட தீர்ப்பு விவரங்களை கருத்தில் கொண்டு விரிவான சட்ட ஆலோசனைக்கு பின் உடனடியாக எடுக்க வேண்டிய தொடர் சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். மேகதாது விவகாரம் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதற்கு பின்பாக முதலமைச்சர் விஜய் தரப்பிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்ட நடவடிக்கைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேகதாது தொடர்பாக கர்நாடகா உத்தேசித்திருக்கக்கூடிய பூமி பூஜை குறித்தும் ஆலோசனை நடைபெற்ற நிலையில இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டினுடைய நிலை எவ்வாறாக இருக்க போகிறது என்பதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கிடையில தான் ஆலோசனை என்பது நடைபெற்று வந்தது அதிகாரிகளுடன். இந்த ஆலோசனையில இப்ப இந்த விவகாரம் தொடர்பாக சட்ட நடவடிக்கையை எடுக்கணும்னு சொல்லி தமிழக அரசு தரப்பிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் நாம பார்க்க வேண்டியிருக்கு. அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு முதலமைச்சர் விஜய் சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.